ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நல்லா இருக்கலாம் எல்லாரும். இன்னைக்கு அல்பானியா ஒரு ஒர்க் பெர்மிட்டை பற்றி பேசுவோமா? ஓகே, ஃப்ரூட் பிக்கிங் ஜாப் தான். அல்பானியா யூரோப் கண்ட்ரி, ரிஜெக்ஷன் இல்லாமல் விசா அடிபட்டு ஆள் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் வாங்க, அல்பானியா அங்கே இருக்குன்னு பாருங்க. ஓகே, அல்பானியாவில் நிறைய வேக்கன்சி வரத்தான் செய்யுது. ஏன்னா அங்கே இன்னும் தெரில, அங்கே போனவங்க எல்லாரும் வேற வேறு நாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. எப்படியோ 6 மாதம் 8 மாதம் 1 வருஷத்துல. அதனால இந்த வேக்கன்ட் வந்துட்டு தான் இருக்கு. பாருங்க, இது வந்து ஒரு கம்பெனி வினியாடுனா என்ன? இந்த ஒயின் மேனுஃபேக்சர் பண்றாங்கல்ல, இது கிரேப்ஸ். ஓகே, அந்த அது பெரிய பெரிய எத்தனையோ ஏக்கர் வச்சிருப்பாங்க, அதில் ஒரு யூனிட் வச்சிருப்பாங்க அங்கே மேனுஃபேக்சர். அப்போ ஃப்ரூட் பிக்கிங் பண்ணிட்டு கொண்டு அங்கே ஒட்டி கொடுத்துடணும், அது மேனுஃபேக்சர் ஆகும். இது சேலரி 500 to 600 யூரோ கொடுக்குறாங்க. அல்பானியா ஒரு ஃபுட்டுக்கு கொடுத்துட்றாங்க, அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. ஓகே சரி. ஓகே, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அல்பானியாவுக்கு இந்த வேலைக்கு, அதாவது ஒரு 60,000 இந்தியா அனுப்பலாம், அந்த மாதிரி உள்ள வேலைக்கு. செர்பியா நோக்கிற விலை கூட தான் இருக்கு, 3,000. சரியா? இந்த செர்பியாவுக்கும் நாங்கள் அப்படி தான் எடுக்கிறோம். ஆனால் அப்படி பார்த்தா இதை விட செர்பியா பெட்டர் இல்லையா? சரி, இது வந்து ஒரு மாதம் 1.5 மாதம் முடியும். செர்பியா 2 மாதம் கொஞ்சம் கூட இருக்குது. சரி, எதுன்னு பார்த்துங்க. இது யூரோப் கண்ட்ரி தான், செர்பியா யூரோப் கண்ட்ரி தான். இதை தாண்டி ஷெங்கனுக்குள்ள போயாச்சுன்னா 4.5 கீழே கிடையவே கிடையாது. 4, 5, 6, 7, 8, 9 ரேட்டு இப்படிதான் இருக்குதுங்க. சரியா? அது செய்து கொடுக்குறவங்க பொறுத்து. சிலவங்க அட்வான்ஸா ஒரு 5 ஃபைல் இருக்குன்னா 30,000 அட்வான்ஸ்னா 1.5 லட்சம் நாம போட்டு அவங்களுக்கு வர வச்சு செஞ்சு கொடுக்க அப்படியும். சரி, ஒருவேளை எங்கிட்டே காசு இல்லைன்னா நாங்க செய்ய முடியாது. அப்பதான் கை நீட்டி காசு கேட்போம். காசு கேட்கும்போது என்ன சார் காசு கேட்குறீங்க, நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்களை நம்பி, இப்படி பல கேள்விகள் வருது. எங்களுக்கு இது கேட்டே பாடா போதுண்டா சாமின்னு வருது. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அல்பானியாவுக்கு போற உள்ளவங்க காசு கேளுங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் போறதுண்டா, இது ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த ஃபேக்டரி வச்சிருக்காங்கல்ல, இவங்களுக்கு 12 மாசம் வேலை இருக்கும். ஓகேவா? சரி, ஏன்னா இது சீசன்ல ஃப்ரூட்ஸ் வருது, மீதி எல்லாம் அவங்க கோல்டு ஸ்டோர்ல ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு ப்ரொடக்ஷன் ஓட்டிட்டு இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கும். ஓகேவா? சரி, அப்படியே இல்லைன்னா அவன் என்ன வச்சு கொடுக்க போறான்? நமக்கு 1000 வேலை இருக்கு இல்லையா? பட் அல்பானியால வெளியில வேலை தேடி பார்த்தாலும் இதே மாதிரி தான் சம்பளம் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு தற்கனவே இந்த பட்ஜெட் போறது இது ஓகே. இதே அல்பானியாவுக்கு நாங்க 220 240 வாங்கணும் 2024. ஓகே, அதுக்கப்புறம் 2025 நான் பண்ணலை, அதில் வேக்கன்சி எடுக்கலை. ஓகே, இப்போ வருது இந்த பட்ஜெட்டு. இதுதான் பாருங்க, 3.5 கொடுத்து பண்ண முடியுமா? அப்படி இல்லைன்னா எல்லாரும் செர்பியாவுக்கு போடுங்க, இதை விட சேலரி கூடுதல். ஓகே, செர்பியாவுக்கு சேம் ப்ரொசீஜர், இன்னும் 10-20 நாள் எக்ஸ்ட்ரா ஆகும். பாருங்க, அடுத்த வேகன்சியில் சந்திப்போம். நன்றி.